இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப பேசிக்கான கிளாஸ் தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா லைனு, பா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரவுண்டு, கர்வு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பில்லோ கவர் அண்ட் கர்ச்சீஃப் போய்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டே கிளாஸ் இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த கோடு அடிக்கிறதுக்கு இந்த நீடில் இருக்கு இல்லையாம்மா, இந்த நீடிலும் கோடு ரெண்டும் ஈவனாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், ஒரே மாதிரி ஒரே லைனில் இருக்கணும். ஈவனாக இருக்கிறத விட ஒரே லைனாக இருக்கணும். இப்போ இந்த கோடும் இதுவும் ரெண்டும் சேமாக இருக்கணும். இப்போ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம மறுபடியும் ஃபுட்டரை கீழே இறக்கிக்கணும். சரிங்களா? இந்த ஃபுட்டரை கீழே இறக்கிட்டு நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? இந்த லைனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடாகலாம் போகாதீங்க. இப்போ எப்படி நான் பொறுமையாக அடிக்கிறேனோ அதே மாதிரி பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடிச்சுட்டு வாங்க. சரியா? இப்படி கையை வச்சு அப்படி அழகாக பொறுமையாக அந்த துணியை கிளாத்தை வந்து இந்த நேர்கோட்டில் தான் வரணும். அந்த நீடிலும் அந்த கோடும் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா அது தப்பாக போயிடும். கோடு வந்து கோணையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நேராக அடிங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் எண்டிங் வரும்போது உடனே நூல் வச்சு இந்த கட்டரை வச்சு கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நூல் அதிகமாக விடணும். அதிகமாக விட்டு அதுக்கப்புறம் இப்படி என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நூல் சீக்கிரம் வந்து போயிடும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பானைக் நம்ம நெக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாடலுக்கு தான் இதை பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கையில் ரோல் பண்ணணும். சக்கரத்தை கையில் ஒரு சக்கரம் கொடுத்துருக்காங்களே சைடில், அந்த சக்கரத்தை கையில் ரோல் பண்ணி கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது ஊசியை வந்து உள்ளே ஊனிக்கணும். சரிங்களா? ஊசி உள்ளே ஊனிட்டு ஃபுட்டரை மேலே தூக்கிக்கணும். ஃபுட்டரை மேலே தூக்கிட்டு கிளாத்தை திருப்பிக்கணும். சரிங்களா? கரெக்டாக அந்த கோடு அந்த லைன் இந்த கார்னர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நேர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. கார்னர் வந்த உடனே நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு கையில் ரோல் பண்ணி அந்த கார்னரில் ஊசியை ஊனிக்கணும். இந்த மாதிரி ஊனிட்டு மறுபடியும் ஃபுட்டரை மேலே தூக்கிட்டு இப்படி கிளாத்தை வந்து திருப்பிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி. சரிங்களா? பக்கமாக வந்தோன்னா ஒரு ரோல் பண்ணி கிளாத்தை இப்படி திருப்பிக்கணும். ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பை நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தீங்கனாலும் மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இந்த இடத்துல மறுபடியும் ஊசியை ஊனிட்டு ஃபுட்டரை மேலே தூக்கிட்டு மறுபடியும் நான் இப்படி திருப்பிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃபுட்டரை தூக்காத ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்போ வந்துட்டு அந்த கார்னர் வந்து ஷார்ப்னஸ் கொடுக்காது, அதுக்கு பதிலாக கர்வ் மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிருன்னா இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் அடிச்சுக்கணும். சரிங்களா? ஃபுட்டரை மேலே தூக்குங்க, திருப்புங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாடல் வி மாடல் போட்டிருக்கேன். அதுலேயே வியும் பாவும் சேர்ந்த மாதிரி மாடல் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே கார்னர் வந்து ஷார்ப்பாக வரணும். எக்காரணத்துக்கு வந்து கர்வாக வரக்கூடாது. எப்போ கர்வாக வரும்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நீடில் வந்து உள்ளே இறக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி வரும்போது இந்த கார்னர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி கர்வ் மாதிரி ஷேப் கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த இடமெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் பொறுமையாக டேர்ன் பண்ணி வரணும். சரிங்களா? இப்படி பொறுமையாக ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுங்கள். இப்போ நான் ஒன்றா போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் அந்த வந்துட்டு நீங்கள் கரெக்டாக தனியாக இந்த ஒரு லைனே போட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்லையே அது வந்து கீழே போட்டுடணும். அதுக்கப்புறம் கர்வு, அதுக்கப்புறம் வட்டக்கழுத்து, அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாத்தில் ஃபுல்லாக நீங்கள் அடிக்கணும். அப்போ தான் அது ப்ராக்டிஸ் ஆகும். இது எதுக்காக, இது என்ன ப்ராக்டிஸ்னால் கார்னர் வந்து ஷார்ப்பாக கொண்டு வரதுக்காக இந்த ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குது. கரெக்டாக கோடு போடணும், தப்பாக பண்ணக்கூடாது. ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இதை பண்ணுங்கள், தப்பே இல்லை. இந்த மாதிரி அடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பாதியிலே நிறுத்துறீங்கன்னா இதை வெளியே அந்த ஃபுட்டரை தூக்கிட்டு கொஞ்சம் நூலை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கர்வ் வந்துட்டு அப்படியே நீங்கள் வளைஞ்சு கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்குன்னா
கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எடு இந்த துணியை வந்துட்டு நீங்களாக துணியை திருப்பணும் தான், அதுவாக திரும்பாது. இப்படி நீங்கள் கையை வந்துட்டு இப்படி வச்சு அந்த கர்வ் வந்து இப்படி கொண்டு வரணும். புரியுதுங்களா? எப்படி எல்லாம் வளைஞ்சு நீங்கள் வளைவு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு 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 நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி. பார்த்தீங்களா? துணியை மட்டும்தான் நீங்கள் அப்படியே நகர்த்தணுமே ஒழிய நீங்கள் நிறுத்திடக்கூடாது. அப்போ அந்த கர்வ் வந்து கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா இதை இப்படி எடுத்துடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரையாங்கிள், லைனு, கர்வு இதெல்லாம் வந்துட்டு 1 by 1 போட்டு எனக்கு இந்த கிளாத் இருக்குன்னா இந்த கிளாத்தில் 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.